வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகர்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ளத்தில் மிதக்கிறது சென்னை மாநகர், புறநகர் பகுதிகள். ஆர்கே நகருக்கு சென்று பார்த்தார் முதல்வர் ஜெயலலிதா. சேம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறப்பு. அடையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. கடலூரிலும் தேசிய பேரிடர் மீட்பு மையம் கிளை அமைக்க வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ்.ஆர். ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்வதால் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்று தெரிவித்தார். மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரத்தை நோக்கி நகர்வதால் வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியிலே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இந்த நகர்வானது வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் தமிழகத்தை பொறுத்தவரை மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மழை வெள்ளம் குறித்து யாரும் அச்சப்பட வேண்டாம் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதல்வர் ஜெயலலிதா இன்று பிற்பகல் நேரில் சென்று பார்த்தார். தண்டையார்பேட்டையில் இளைய முதலி தெரு, எழில் நகர், எண்ணூர் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் பாதித்த பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். புதுவண்ணை வீரராகவன் தெரு பகுதியில் மக்களிடையே பேசிய ஜெயலலிதா, 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே பெய்துவிட்டதாக குறிப்பிட்டார். அலுவலர்கள் அனைத்து நிவாரணப் பணிகளையும் சிறப்பாக செய்கிறார்கள் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, பொதுமக்கள் யாரும் மழை வெள்ளம் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என்றும் தெரிவித்தார். 3 மாத காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே கொட்டி தீர்த்துவிட்டால் என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை நீர் தேங்குவதையும் அதனால் சேதங்கள் விளைவதையும் தவிர்க்க இயலாது. அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டது. அனைத்து துறை அதிகாரிகளும் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் பணிகளில் தீவிரமாக போர்க்கால அடிப்படையில் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொகுதி மக்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், தமிழக அரசு இருக்கிறது. வெள்ள நிவாரணப் பணிகள் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக முதற்கட்டமாக 500 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ள நிலவரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்திய பின் முதல்வர் ஜெயலலிதா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு, வீடு மற்றும் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முழுவதும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை காரணமாக சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளன. போக்குவரத்தும் முடங்கியுள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சென்னை மற்றும் பெரும்பாலான புறநகர் பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை, கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். சென்னையில் தொடரும் மழையால் நகரை ஒட்டியுள்ள பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிவிட்டன.
சென்னை நகருக்குள் சாக்கடைகளாக சென்று கொண்டிருக்கும் அடையாறு, கூவம் நதி மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் போன்றவற்றில் தற்பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றில் கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த வீரர்களும் அரக்கோணத்தில் உள்ள வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். இது தவிர சென்னை பெருநகர காவல்துறையைச் சேர்ந்த கமாண்டோ வீரர்களும் கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த வெள்ளம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மீட்பு பணியாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை எல்லா பகுதியிலும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது இன்னும் கடுமையான மழை பெஞ்சு எவ்வளோ பெரிய விளைவுகள் வந்தாலும் மக்கள் அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரெடியாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் நாங்கள் இதுக்கு அந்த வேலைகளை ஆரம்பிப்போம். சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் ராம்குமார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து சென்னையில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் பெய்த மழையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள், குறிப்பாக அடையார், பெசநகர், திருவான்மியூர், அதே போல் அண்ணா நகர், குரோம்பேட், தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கடிக்கிறது. நான் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். தற்போது அந்த கரு மேகங்கள் சென்னை மாநகரம் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தற்போது அந்த அளவு நகரின் மைய பகுதியில் கடுமையான ஒரு மழை பெய்து வருகிறது. காலை முதல் இந்த மழைகள் இல்லாத காரணத்தினால மாநகராட்சி பணிகள், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய மீட்பு பணிகள், அதே போல தண்ணீரை அப்புறப்படுத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் தற்போது மழை தொடர்ந்து இருக்கிறதுனால இந்த பணி முழுமையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக தொடர்ந்து இந்த மழை பெய்தால் சென்னை ஒரு வெள்ளக்காடா அமையும் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோயம்பேட்டிலிருந்து வேதசேகலுக்காக ராம்குமார். சென்னை கோயம்பேடு அருகே கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த ரயில் நகர் தரைப்பாலம் உடைந்தது. இதனால் வாடிக்குப்பம் வழியாக செல்லும் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது முதன்மை செய்தியாளர் சையத். சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி வழிந்து வருகின்றன. இந்த நிலையிலே பெரும்பாலான ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னையில் உள்ள அடையாறு மற்றும் கூவம் ஆற்று பகுதி வழியாக வெள்ள நீர் அபாயகரமான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இன்று கோயம்பேடு அருகே உள்ள பாடிக்குப்பம் தரைப்பாலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தரைப்பாலம் முழுவதுமாக உடைந்துள்ள நிலையில் பாடிக்குப்பம் பகுதி மக்கள் முழுமையாக போக்குவரத்து இன்றி துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிட்ஜே பாதி இல்லை, எந்த அளவில் இருக்குது வேணா நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இதுமாரி பசங்க வந்தால் ரொம்ப ஆபத்தாக இருக்கும். எல்லாமே தண்ணி ஃபுல்லாக டவுன் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. யாருக்கும் இல்லை, எல்லாம் ஓடி மேலே உட்காந்துருக்காங்க. இடுப்புலையும் தண்ணி இருக்குது. குழந்தை என்ன பண்ணுவாங்க? பாடிக்குப்பம் பகுதியில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களின் வீடுகளில் பெரும்பளவு வெள்ளம் புகுந்திருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேட்டிலிருந்து சையது. சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. மின் கம்பிகள் மீது மரங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் தடைபட்டுள்ளது. இது தவிர பெரும்பாலான சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அரங்கநாதன் சுரங்கப்பாலத்தில் அரசு பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கியது. இதையடுத்து அரசு போக்குவரத்து துறை அலுவலர்கள், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக சென்னையின் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. சென்னை எழும்பூரில் உள்ள தாய்சை மருத்துவமனைக்கு எதிரே உள்ள மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாநகராட்சி ஊழியர்களும், போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அலுவலர்களும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு முறிந்த மரத்தை அப்புறப்படுத்தினர்.
பலத்த மழை காரணமாக பல இடங்களில் மின் கம்பங்களின் மேல் மரங்கள் விழுந்து மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சென்னை அசோக் நகரில் மின் கம்பங்கள் விழுந்ததை அடுத்து மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மின் வாரிய ஊழியர்கள் மின்சார கம்பங்கள், மின் விநியோகம் ஆகியவற்றை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மரம் வேற விழுந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் இந்த ரோட்லேயே போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். வந்து ரிப்பேர் பண்ணாங்க. கரண்ட் வேற ரொம்ப இடத்துல கட்டாய் வருது. ஓல்டு பீப்புளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மெடிசின்ஸ் எல்லாம் வாங்குறது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளில் முக்கிய இடத்தை வகிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனையடுத்து அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் ஏரிக்கு நீர்வரத்தும் அதிகரித்து வருவதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி முதலில் வினாடிக்கு 500 கனஅடி என தொடங்கி படிப்படியாக அதிகரித்து சற்று முன் வினாடிக்கு 10,000 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரமாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், அணைகள் அனைத்தும் நிரம்பிய வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்தே கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையின் நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி அனைத்தும் நிரம்பிய வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி நிறைந்து காணப்படுவதால் இதனை காண்பதற்காக இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கூட்டமாக வந்த வண்ணம் உள்ளனர். நான் வந்து ஆல்ரெடி இந்த சைடு வருவேன் போவேன். இப்போ அதிகமாக மழை பெஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்பரம்பாக்கம் ஏரி நிறையிறதுனால இங்கே சென்னை மக்களுக்கு குடிநீர் வசதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரி. இது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு ஏரி. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்த உபரி நீரானது அனகாபுத்தூர், திருநீர்மலை, மேலும் கிண்டி, சைதாப்பேட்டை வழியாக சென்று கடலில் கலக்க இருக்கிறது. இதனால் இதன் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஏற்கனவே அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் தங்கியிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த தொடர் மழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அணைகள் அனைத்தும் சீக்கிரமாகவே நிரம்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக செம்பரம்பாக்கம் அணைக்கட்டிலிருந்து நந்தினி. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து அடையாற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் செம்பரம்பாக்கத்தில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது செம்பரம்பாக்கத்தில் இருந்து வெளிவருகிற அந்த நீரானது கோவூர், அனகாபுத்தூர், ஈக்காட்டுத்தங்கல், அடையாறு வழியாக பட்டினப்பாக்கம் வந்து சென்றடைகிறது. தற்பொழுது அந்த செம்பரம்பாக்கத்திலிருந்து திறந்துவிடப்படுகிற அந்த தண்ணீரானது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த அடையாற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் அதாவது அடையாற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அந்த வீடுகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தண்ணீரின் அளவும் அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அந்த அடையாற்றில் வந்து வேகமாக தண்ணீர் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதனை காண்பதற்காக மக்கள் வந்து கூட்டமாகவும் வந்து செல்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக அடையாற்று கரையில் இருந்து எஸ் விக்னேஷ். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள ராம் நகர், டான்சி நகர், பேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியிருப்பதால் அங்குள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுபற்றி தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் மாரியப்பன். சென்னை வேளச்சேரி, ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து சாலைகளில், தெருக்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதியில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தமிழக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையில்
படகுகள் மூலம் ஈடுபட்டுள்ளனர். ஒரு நாள் மழையில் ஏகப்பட்ட தண்ணி வந்து ஃப்ளட்டாகி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. எல்லார் வீட்டு என் வீடே கொஞ்சம் உயரமான அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 3 அடி தண்ணிக்கு மேலே நிற்கிது வீட்டுக்குள்ளவே. நாங்கள் எப்படி வெளியே போகிறது? அதனால தான் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்காக தங்கலான்னு எல்லோரும் காலி பண்ணிட்டு போகிறோம். பொருள் எல்லாம் நாசமாச்சு. எல்லா வீட்டில் உள்ள பொருள் எந்த பொருள் சாமில்ல. வேலைக்கு யாருமே போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். இதுக்கு விடிவு காலம் எப்படி வரும்னே தெரியல எங்களுக்கு. தண்ணி 5 நாளாக நிற்கிது. யாரும் வந்து சரியாக பார்த்து யாரும் அந்த ஒரு இது செய்கிறது இல்லை. அப்படியே 5 நாளாக மக்கள் பூரா தண்ணியில் அதிகமாக வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இதுவரை யாரும் சரியாக வந்து பார்க்கல. தண்ணியை பாருங்கள் அப்படியே கிடக்குது. பிள்ளை குட்டிங்களுக்கு நோய் நொம்பலும் அதிகமாக இருக்குது. இதை முதல்ல மாநகராட்சி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பொதுமக்களோட விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் தங்கும் விடுதிகளும், மேலும் அவர்கள் தங்களது உறவினர்கள் வீடு தங்க விருப்பப்பட்டால் அங்கேயும் தங்குவதற்கான வசதிகளை காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மேற்கொண்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக வேளச்சேரியிலிருந்து மாரியப்பன். தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூரில் பெருங்களத்தூர் ஏரி நீரும் இரும்புலியூர் ஏரி நீரும் நிரம்பியதை அடுத்து வெளியேறும் வெள்ள நீரால் குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள அருள்நகர் மற்றும் ஏரிக்கரையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட மக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பகுதியில் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளே இந்த பாதிப்பிற்கு காரணம் என்று ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாடி இருக்கிற காவா வந்து 40 அடி 50 அடி இருக்கிற காவா வந்து 4 அடிக்கு குறைச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தண்ணி போகிறதுக்கே வழி இல்லை. எல்லாம் வந்து தேங்கி நின்ன டவுனார் ஏரியாவுக்கு வந்து எல்லாமே தேங்கி நிற்குது. மக்கள் வந்து ரைஸு எல்லாமே அப்படியே விட்டுட்டு போயிட்டு கரண்ட் இல்லை. டெங்கு கேசஸ் 8 கேஸ் 9 கேஸ் இருக்குது. இப்போ 2 நாளாக நல்ல மழையில் வீடெல்லாம் தண்ணி வந்து கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, குடிக்க சாப்பாடு, தங்கறதுக்கு இடம், யாருமே எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல் இங்கே யாருமே வந்து கேர் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்வெர்டர்லேருந்து எல்லாமே எரிஞ்சு போச்சு. டிவி கிவி கட்டில் எல்லாமே எரிஞ்சு வேஸ்ட்டாக போய் நிற்கிது எல்லாமே வீடு. மழை வெள்ளம் சூழ்ந்து நிற்பதால் சென்னை மாநகர் மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக தண்ணீர் நிற்பதால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக மின் வாரியம் அறிவித்துள்ளது. அண்ணாநகர், புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், அரும்பாக்கம், KK நகர், தாம்பரம், பெரம்பூர், சூளை, புளியந்தோப்பு, கொடுங்கையூர், MKP நகர், சேத்துப்பட்டு, தண்டையார்பேட்டை, நொளம்பூர், முகப்பேர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 370 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் தாம்பரம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 330 மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் 320 மில்லிமீட்டர் மழையும், தாமரைப்பாக்கத்தில் 310 மில்லிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் 300 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், செங்குன்றம், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் 280 மில்லிமீட்டர் மழையும், சென்னை விமான நிலையத்தில் 270 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. கடலூரில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கிளையை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். உயிரியல், ரசாயனம், அணுக்கதிர்வீச்சால் மட்டுமே பேரழிவு ஏற்படுவதில்லை என்பதுடன் இயற்கையின் மாற்றத்தால் ஏற்படும் அதிக வெயில், புயல், சுனாமி, வறட்சி, மழை வெள்ளம் ஆகியவையும் பேரழிவுகள்தான் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இயற்கையால் ஏற்படும் இந்த பேரழிவில் இருந்து மீட்பதற்காக 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட பல துறை வல்லுநர் குழு பரிந்துரைத்தபடி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அனுமதி பெறப்பட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழ் செயல்படும் பேரழிவு மீட்பு படையை நிறுவி மாநில முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படவும் முடிவு செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் 2014இல் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டாலும் வீரர்கள், சாதனங்கள், மீட்பு வீரர்களுக்கு உரிய பயிற்சி, ரோந்து வாகனம் ஆகியவை குறைந்த அளவே இருப்பதால் உரிய நேரத்தில் செயல்பட்டு அழிவு பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். சுனாமி, புயல், மழை வெள்ளம் ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்படும் தமிழகத்தில் மீட்பு பணி, மறுசீரமைப்பு, சுகாதாரம், மறுவாழ்வு ஆகியவை மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரக்கோணத்தில் செயல்படுவது போல மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் பேரிடர் மீட்பு படை குழுவின் கிளையை கடலூர் மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்கள் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாத நிலையில் பன்னாட்டு சந்தை விலை அடிப்படையில் செய்யப்பட்ட விலை உயர்வு நியாயமானதல்ல என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோலுக்கான கலால் வரியை ₹8.35 என்ற அளவிலும், டீசலுக்கான கலால் வரியை ₹6.90 என்ற அளவிலும் மத்திய அரசுக்கு வருவாயை ஈட்டிக் கொண்டு சாதாரண மக்கள் மீது விலை உயர்வை சுமத்துவது நியாயமற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாயின் மதிப்பில் அவ்வப்போது ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்ற தவறான விலை நிர்ணய கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை சிறைகளில் வாழும் தமிழர்களை விடுவிக்க மத்திய அரசு இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு. கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை கருணாநிதி எழுதியுள்ளார். நீண்ட காலமாக இலங்கை சிறைகளில் உள்ள தமிழர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக இலங்கை அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, சிறைகளில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த தமிழர்களை விடுதலை செய்வதாக அதிபர் சிறிசேன அறிவித்ததாகவும், ஆனால் 31 பேர் மட்டுமே நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான நிலையில் 200க்கும் மேலான தமிழர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை சிறைகளில் இருக்கும் தமிழர்களை உடனடியாக பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள கருணாநிதி, இந்த பிரச்சனையில் மத்திய அரசு செயலற்று இருக்குமானால் வரலாறு மறக்காது, மன்னிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் இன்று முதல் மேற்கொண்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு இன்று முதல் மத்திய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற ஆயம் அக்டோபர் 30 உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 650 வீரர்களை கொண்டு 6 மாதங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான முன்வைப்பு தொகை 16,60,00,000 மத்திய அரசுக்கு தமிழக அரசு வழங்கியது. மத்திய பாதுகாப்பு வழங்குவதற்கான பணிகள் கடந்த ஒரு வாரமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள கீழமை நீதிமன்றங்களையும் உயர்நீதிமன்ற கட்டடங்களையும் தனித்தனியே பிரிக்க இரும்பு தகடுகளை கொண்டு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 450 வீரர்கள் சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இன்று முதல் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட்டில் செயல்பட்டு வரும் கோக் ஆலை மற்றும் புதிதாக தொடங்க உள்ள பெப்சி ஆலை ஆகியவற்றின் அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் கோரிக்கை மனு அளித்தன. ஏற்கனவே உள்ள ஆலை மூலம் தினமும் தாமிரபரணி ஆற்றில் 7 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதிய ஆலையால் 2 மடங்கு தண்ணீர் உறிஞ்சப்படும் என்றும், இதனால் மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆலைகளுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்து மக்களிலே வெந்த புண்ணில் வேல் வாச்சுவது போல மேலும் ஒரு 18 லட்சம் லிட்டரை பெப்சி கம்பெனிக்கு இன்றைக்கு தமிழக அரசு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது. இந்த நிலைமையில் போனால் ஒரு 9 ஆண்டுகள் கூட தாமிரபரணியிலே தண்ணீர் பாயதற்கு வாய்ப்பில்லை. விரைவிலே தமிழ்நாடு அளவிலே இருக்கக்கூடிய முக்கியமான படைப்பாளிகள், கலைஞர்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தை எழுத்தாளர் சங்கம் நிச்சயமாக நடத்தும். 1000 லிட்டர் தண்ணீரை வெறும் 37 பைசாவிற்கு கொடுப்பதாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனால் அதே 1000 லிட்டர் தண்ணீரை 20,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பெப்சி நிறுவனம் 1 லிட்டர் தண்ணீரை 20 ரூபாய்க்கு ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களது வாழ்வாதார உரிமையை பறிக்கக்கூடிய முறையில் இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த தாமிரபரணி தண்ணீரை பன்னாட்டு நிறுவனத்திற்கு விலைக்கு விற்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை, அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்பதை நெல்லை மாவட்ட பல்வேறு அமைப்புகளின் மக்களின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த பகுதியில் சுற்றியுள்ள அணைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏரிகள் சரிவர தூர்வாரப்படாததால் மழைநீர் கடலில் கலக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்.
விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு ஏரி குளங்கள் நிரம்பி கொண்டிருக்கிறது. இருப்பினும் முழுமையாக 40% ஏரிகள் இதுவரை தண்ணீரே காணாத நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இது விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மழை நீர் ஏரிகளுக்கு வரக்கூடிய கால்வாய்கள் முழுமையாக தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதுனால குடியிருப்பு பகுதிகளாகவும் விளைநிலங்களாகவும் மாறி இருக்கிறதுனால இந்த ஏரிகளுக்கு உண்டான மழைநீர் சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் செவிசாட்சி விவசாயிகள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றணுன்றது தான் அனைத்து தரப்பு மக்களின் வேண்டுகோளாக இருக்கு. வேந்தர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஆர் சுரேஷ். கடலூர் மாவட்டத்தில் மழையால் சாய்ந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகளும் புதிய மின்கம்பங்களை நடும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதாக வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கடலூர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 671 பஞ்சாயத்துகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடலூரில் மீண்டும் மழை பெய்தால் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மழையால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் 70 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எங்கெங்கே மக்கள் முகாமில் இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து உணவு மற்றும் தண்ணீர் மற்றும் இதர வசதிகள் கொடுக்க வேண்டும் என்பது உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 72,000 பேருக்கு உணவு வசதி மற்றும் தண்ணீர் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. 683 671 பஞ்சாயத்தில் இபி ரெஸ்டோரேஷன் பண்ணப்பட்டுள்ளது. இதனிடையே கடலூரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சில்வர் கடற்கரை, கம்மியம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வீடுகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ அரசாங்கம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு பணம் கொடுக்குற நடவடிக்கை என்பது மேற்கொண்டிருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தலா 5,000 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். இடிஞ்சு போன வீட்டுக்கு 25,000 ரூபாய் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத வற்புறுத்தி இருக்கிறோம். வேலூர் அருகே உள்ள திடீர் நகர், முள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. அவர்களை மாநகராட்சி ஊழியர்கள் படகுகள் மூலம் மீட்டனர். படகுகள் மூலம் மீட்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நூற்றி 46 வீட்லேயும் எல்லா வீட்லேயும் தண்ணி ஏறிச்சு. வீடு கட்டின வீட்டிலே தண்ணி ஏறிச்சு. படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நாங்கள் எங்கே போகிறது? தீவிலே இருக்கிறோம். கன்னி தீவில் மாட்டின மாதிரி இருக்கிறோம். தீர்வே இல்லாத நாங்கள் தவிச்சு நிற்கிறோம். இந்த அரசாங்கம் எதனா ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்குன்றம் ஏரிக்கரை சேதமடைந்ததை அடுத்து நீர் வெளியேறி வரும் நிலையில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள செங்குன்றம் ஏரி நிரம்பியதை அடுத்து நேற்று கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஏரியில் இருந்து நீர் தொடர்ந்து வெளியேறி வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். சென்னை போரூர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. போரூர், ஐயப்பன்தாங்கல் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். செங்கல்பட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் பெருமளவில் தேங்கியுள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் இருந்து திருக்கழுக்குன்றம், மதுராந்தகம், மாமல்லபுரம், திண்டிவனம் ஆகிய ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் நகரின் முக்கிய பகுதியான வேதாச்சலம் சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த சாலையில் மழைநீர் பெருமளவில் தேங்கியுள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இச்சாலையில் பயணிக்கும் பேருந்துகளும் இருசக்கர வாகனங்களும் பழுதடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து பயணிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் நகரின் முக்கிய தெருக்களான வரதராஜன் தெரு, காண்டிபன் தெருக்களில் உள்ள வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மின்சார ரயில்களின் சேவையும் பாதிக்கப்பட்டது. இயக்கப்பட்ட மின்சார ரயில்களும் குறைந்த வேகத்திலேயே சென்றன.
நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் அதிகரித்து வரும் குளிர் காரணமாக உதகை, குன்னூர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது பற்றிய தகவல்களை தருகிறார் நமது உதகை செய்தியாளர் சதீஷ்குமார். நீலகிரி மாவட்டத்திலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் விட்டு பெய்வதால் தற்பொழுது மாவட்டம் முழுவதும் பரவலாக கடுமையான குளிர் நிலை வருகிறது. தொடரும் இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை காரணமாக உதகை நகரங்களிலும் மற்றும் சுற்றுலா தலங்களிலும் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. பெருவாரியான மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ஒரு சில கிராமங்களில் மின்வசதியும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மண் சரிவு போன்ற அபாயங்கள் ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ரா சதீஷ்குமார். கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 1,00,000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு தங்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், குறிஞ்சிப்பாடி, குளஞ்சாவடி, ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் இந்த பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை புயல் தாக்கம் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாததால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறார். இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மழை பாதிப்புகள் தொடர்பான உதவிகளுக்கு மக்கள் 1070 மற்றும் 1077 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மேலும் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகம் மழையை எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டுள்ளது. பொதுமக்களுக்கு 2 கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 1070 1077 என்ற 2 எண்கள் தரப்பட்டுள்ளன. அதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளையும் கேட்டுக்கொள்ளலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்ற துலா உற்சவ கடைமுக தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் 1000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவிரியில் புனித நீராடினர். கங்கையில் பாவங்களை போக்க கோடிக்கணக்கானோர் புனித நீராடுவதால் கங்கை புனிதம் கெட்டுவிடுகிறது. எனவே இறைவனிடம் கங்கை வேண்டிக் கொண்டதற்கிணங்க மயிலாடுதுறையில் ஐப்பசியில் நீராடினால் பாவம் போகும் என்று அருளியதாக புராண வரலாறு கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையில் கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அருள்மிகு ஐயரப்பர், அருள்மிகு காசி விஸ்வநாதர், அருள்மிகு மயூரநாதர் சுவாமிகளை திருவேதி உலாவாக கொண்டு வந்த பக்தர்கள் காவிரி துலாக்கட்டத்தை அடைந்தனர். சுவாமி சிறப்பு அபிஷேகங்களுடன் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 1000க்கும் அதிகமான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டனர். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. முக்கியமான அணைகளின் முழு கொள்ளளவையும் தற்பொழுதுள்ள நீர்மட்டத்தையும் இப்போது பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 84.55 அடியாகவும், முல்லைப்பெரியாறு அணை நீர்மட்டம் 130.90 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. பவானிசாகர் அணை நீர்மட்டம் 69.72 அடியாகவும், சோலையாறு அணை நீர்மட்டம் தற்போது 100 அடியாகவும் உள்ளது. பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தற்போது 54.10 அடியாகவும், ஆழியாறு அணை நீர்மட்டம் 111.40 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. அமராவதி அணை நீர்மட்டம் தற்போது 69.09 அடியாகவும், திருமூர்த்தி அணை நீர்மட்டம் 50.12 அடியாகவும் அதிகரித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அணைக்கு 51.05 அடி தண்ணீர் வந்துள்ள நிலையில் தற்போது 51.30 அடியை எட்டி நிரம்பும் தருவாயில் உள்ளது. சாத்தனூர் அணை நீர்மட்டம் 104.02 அடியாக அதிகரித்துள்ளது. வைகை அணையின் தற்போதைய நீர்மட்டம் 55.32 அடியாக அதிகரித்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 118.63 அடியாகவும் உயர்ந்துள்ளது. பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 45.31 அடியாகவும், பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 74.13 அடியாகவும் உயர்ந்து இரு அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 103.20 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 76.75 அடியாகவும் உள்ளது. ATP மாஸ்டர்ஸ் டென்னிஸ் இறுதிச் சுற்றில் ஃபெடரர் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போனவர்களை தேடும் மற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சீனாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஜிஜியாங் மாகாணத்தில் விஷு நகரில் மழை காரணமாக கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 20க்கும் அதிகமான வீடுகள் மண்ணில் புதைந்தன. தகவல் அறிந்து தேடுதல் பணியில் ஈடுபட்ட மீட்பு படையினர் 25 பேரின் உடல்களை மீட்டனர். மேலும் காணாமல் போனதாக கூறப்படும் 33 கிராம மக்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. லிடாங் பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. மேலும் காணாமல் போன 12 பேரை தேடி வருகின்றனர். நிலச்சரிவுகள் மேலும் தொடரும் என்ற எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ATP மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் இறுதிச் சுற்று ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் செக் குடியரசின் தாமஸ் பெரிடிச்சை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் நடைபெற்ற ATP மாஸ்டர் டென்னிஸ் தொடர் இறுதி சுற்று ஆட்டத்தில் உலகின் 3ஆம் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் செக் குடியரசு வீரர் தாமஸ் பெரிடிக்கை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஃபெடரர் மிக எளிதாக பெரிடிச்சை வீழ்த்தினார். இதன் மூலம் 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் போட்டியை கைப்பற்றிய ஃபெடரர் இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் நாளை நடைபெற உள்ள போட்டியில் ஃபெடரர் உலகின் முதல் நிலை வீரரான செர்பியாவைச் சேர்ந்த ஜோகோவிச்சுடன் மோத உள்ளார். அதில் வெற்றி பெற்றால் ஃபெடரர் இந்த தொடரில் தனது 50வது வெற்றியை பதிவு செய்வார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகர்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ளத்தில் மிதக்கிறது சென்னை மாநகர் புறநகர் பகுதிகள். RK நகருக்கு சென்று பார்த்தார் முதல்வர் ஜெயலலிதா. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறப்பு. அடையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. கடலூரிலும் தேசிய பேரிடர் மீட்பு மைய கிளை அமைக்க வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.